ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு தக்காளி குருமா எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த குருமாவை தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், அதனால தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 5 பச்சை மிளகாயை பாதியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செய்கிறது குருமாக்கு தேவையான ஒரு பேஸ்ட்டு தான். இதை லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும், ரொம்ப வதக்குனிங்கன்னா இனிச்சிக்கிட்டு நல்லாவே இருக்காது குருமா. இப்போ நம்ம குருமாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை இப்போ ஒரு கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி வதங்கினதும் சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன் போட்டு ஒரு வதக்கி விடுங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 6 முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம். உங்கள் வீட்டில் முந்திரி பருப்பு இல்லைனா கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதை குருமாக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். இதை ஒரு கிளறிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். இதை ஒரு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன். முக்கியமாக இட்லிக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. இதை ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு அப்புறமா ஸ்பீடாக வச்சு அரைங்க. இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். எண்ணெய் காஞ்சதும் 2 பிரியாணி இலையை சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு கிளறி விடுங்க. இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினோன்னே நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 தக்காளியே போதும். தக்காளி நல்லா சொதன்னு ஆயிடணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்படி உங்களுக்கு வதங்குறதுக்கு லேட் ஆச்சுன்னா அடுப்பை ஸ்பீடாக வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மல்லித்தூள் 1 ஸ்பூனும் கரம் மசாலா 1 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட் இதில் சேர்த்திடலாம். இதை நல்லா கலக்கி விடுங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் என்னோடய வீடியோவை பூஸ்ட் பண்ணும். அப்போ தான் நிறையா பேருக்கு எடுத்துகிட்டு போய் காமிக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதை அலசி இதில் ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார்லேயே அவ்வளோனா ஒட்டிக்கிட்டு இருக்கும், நீங்கள் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விடுங்க. இது நல்லா கலங்கிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 10 மினிட்ஸுக்கு மூடி வச்சிடலாம். இதை நல்லா சுண்ட விடுங்க, அப்போ தான் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், எண்ணெயில் நல்லா பிரிஞ்ச குருமா சுண்டி ஸ்மெல்லே நல்லா தூக்குதுங்க. கடைசியாக இறக்க போகையில் கொத்தமல்லி இலையை தூவி ஒரு கலக்கி இறக்கிடலாம். அவ்வளவுதாங்க, அருமையான தக்காளி குருமா ரெடி. இட்லி தோசைக்கெல்லாம் இதை அடிச்சிக்கவே முடியாது. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.